அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நம்ம சொல்லப் போறோம். நம்ம ஜேஸ்வே டீச்சிங்கோட அப்ளிகேஷன் நீங்க இனிமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஆப் ரெடி ஆயிருச்சு. சரியா? ஸோ Google Play Storeல போயிட்டு இந்த வீடியோவுக்கு கீழ லிங்க் இருக்கும். அதுல போய் நீங்க எடுத்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்க Play Store ஆண்ட்ராய்டுல இருக்கக்கூடிய Play Storeல போயிட்டு ஜேஷ்வர் டீச்சிங் அப்படின்னு அடிச்சீங்கன்னா நம்மளுடைய ஆப் வந்துரும். ஸோ அத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அத எப்படி டவுன்லோட் பண்ணணும்? அதோடைய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளில் இந்த நாள்ல நம்மளுடைய ஆப்பை லான்ச் பண்றதுல நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அவருடைய பயணம் நமக்கு தெரியும். நிறைய இளைஞர்களுடைய பெரிய ஒரு நாயகனாக இருப்பவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். 11வது குடியரசுத் தலைவராக நம்ம நாட்டுக்கு இருந்தாங்க. ஸோ அவருடைய பிறந்த நாளில் நம்மளுடைய ஆப்பை லான்ச் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்க எல்லாரும் இப்போ இதிலிருந்து நீங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். இந்த ஆப் இப்போதைக்கு Google Play Storeல ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு மட்டும் வந்திருக்கு. iOS அதுக்கப்புறம் வெப் இது 2த்துக்கும் அடுத்த மாசம் அப்டேட் ஆகும். சரியா? ஐஃபோன்ல வச்சிருப்பீங்கல்ல அவங்களுக்கும் அதுக்கப்புறம் சிஸ்டம்ல லேப்டாப்லலாம் பார்க்குறோம்ல. ஸோ அந்த வெப்புக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாசம் அப்டேட் ஆயிரும். இப்போ Play Storeல வந்துருச்சு. சரியா? இது ஆண்ட்ராய்டு நீங்க டேப் வச்சிருந்தாலும் சரி, ஃபோன் வச்சிருந்தாலும் சரி. ஸோ அதுல மட்டும் இது ப்ராப்பரா ஓப்பன் ஆகும். இத நீங்க டைரக்ட்டா Play Storeல போயிட்டு ஜேஷ்வர் டீச்சிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நம்மளோட ஆப் வந்துரும். ஸோ ஆப்ப ஓப்பன் பண்ணோனயே ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸ்டார்ட் யுவர் ஜர்னி டுடே அப்படின்னு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணீங்கன்னா. ஸோ இதுல கன்டின்யூ குடுத்துருங்க. இந்த கன்டின்யூ குடுத்துட்டீங்கன்னா அடுத்த பேஜ் வரும். ஸோ அடுத்த பேஜ் இப்படி இருக்கும். அடுத்த பேஜோட கீழ பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா? கெட் ஸ்டார்ட்டட். இந்த இடத்துல லாகின் பண்ண சொல்லி ஒரு பேஜ் இருக்கும். இந்த பேஜ்ல இருக்கு பார்த்தீங்களா? இந்த பேஜ்ல கீழ இருக்கும். கிரியேட் அக்கவுண்ட் இல்லாட்டி லாகின் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்க லாகின் குடுத்து உள்ள போங்க. சரியா? லாகின் குடுத்து உள்ள போனீங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய பேஜ் வரும். கெட் ஸ்டார்ட்டட் நவ் அப்படின்னு சொல்லி நம்மளோட பேஜ் இப்படி தான் இருக்கும். சரியா? இதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு இருக்கும். ஒண்ணு லாகின் இருக்கா? ஒண்ணு லாகின் இருக்கும், ஒண்ணு சைன் அப் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் யாருக்கும் உங்களுக்கு எந்த அக்கவுண்ட்டுமே இருக்காது. ஸோ ஃப்ரெஷ்ஷா தான் நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண போறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சைன் அப்பை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணு டச் பண்ணணும். ஸோ சைன் அப்பை கிளிக் பண்ணுங்க. இதான் ஆனா பேஜ். ஸோ இதில் தான் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு அதாவது நீங்கள் டைப் பண்ணுற உங்களோட மெயில் ஐடி வச்சு ஓப்பன் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் அதில் ஒரு யூசர் நேம் கேட்கும். அந்த யூசர் நேமையும் நீங்கள் இதில் கொடுக்க முடியும். ஸோ 2த்துல எதை வேணாலும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த பேஜில் சைன் அப் பேஜுக்கு போயிடுங்க. சைன் அப் பேஜுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இருக்கு பார்த்தீங்களா? இதான் சைன் அப் பேஜ். இதில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய ஒரு பேரு, அடுத்து செகண்ட் நேம், லாஸ்ட் நேம். உங்களுடைய பேரை 2ஆ பிரிச்சு கொடுக்கலாம். இல்ல உங்களுக்கு பின்னாடி உங்களுடைய ஃபாதர் நேம் எப்படி வேணாலும் நீங்க கொடுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அப்படின்னு 2 நேம் கொடுங்க. அப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி. மெயில் ஐடி ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்ட்டான மெயில் ஐடி இங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்புறம் யூசர் நேம். இந்த யூசர் நேம் நீங்க லாகின் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால உங்க யூசர் நேம உங்க பேருக்கு பக்கத்துல ஏதாவது நம்பர் வச்சு கொடுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும். உங்க பேர் இப்ப பிரவீன் அப்படின்னா பிரவீன் 20 அப்படின்னு ஏதாவது ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. சரியா? உங்க பேருக்கு பக்கத்துல ஒரு நம்பரை வச்சு யூசர் நேம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு. நீங்க கொடுக்கறதா பாஸ்வேர்டு. இதை நீங்க ஓபன் பண்றதுக்கு நீங்களா கிரியேட் பண்ணிக்கிற ஒரு பாஸ்வேர்டு. கீழ உங்களுடைய ஃபோன் நம்பர். சரியா? கீழ டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் என்ன சிட்டி, அதுக்கப்புறம் ஜெண்டர். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். சரியா? நான் இது பிளர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்தோன்னே அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். நீங்க அந்த ரிஜிஸ்டர் கொடுத்த உடனேயே டக்குன்னு அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. நீங்க அந்த மெயில் ஐடி, யூசர் நேம்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்கல்ல, ரிஜிஸ்டர் பண்ண உடனேயே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதிலேயே கீழே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, உங்களுடைய மெயிலுக்கு போங்க. அங்க உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதை வெரிஃபை நவ்ல கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க இங்க ரிஜிஸ்டர் பண்றீங்க. எல்லா டீட்டெயிலையும் கொடுத்து இந்த இடத்துல ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே அந்த ரிஜிஸ்டரை கொடுத்துட்டீங்கன்னா டைரக்டா நீங்க என்ன மெயில் ஐடி கொடுத்து டைப் பண்ணீங்களோ அந்த மெயில்ல போய் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் இன்பாக்ஸ்ல. அந்த இதுல வெரிஃபை நவ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மெசேஜை ஓபன் பண்ணீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. இப்படி தான் அந்த மெசேஜ் வரும். admin@jeshwarteaching.com அப்படிங்கிற எங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்துரும். சரியா? உங்களோட மெயிலுக்கு என்ன மெயில் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மெயிலுக்கு வரும். ஸோ அந்த மெயிலுக்கு டியர்னு போட்டு உங்களுடைய பேர் இருக்கும். வெல்கம் டு ஜேஷ்வர் டீச்சிங் அப்படின்னு போட்டு இந்த வெரிஃபை நவ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கா? அதாவது ஒரு சின்ன ஒரு டேக் மாதிரி இருக்கும். இந்த வெரிஃபை நவ் மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும். இங்க வேற எதுவும் இருக்குல்ல. இன்பாக்ஸ்ல போங்க, மெயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வந்துருக்கும் உடனே. அதுல இந்த வெரிஃபை நவ்வ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி வந்துரும்.
உங்களுடைய இமெயில் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக போய் ஆப்பை ஓப்பன் பண்ணலாம். என்ன யூசர் நேம், என்ன மெயில் ஐடி போட்டிங்களோ அந்த மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு நீங்கள் ஆப்புக்கு போயிடணும். இங்கே நீங்கள் வெரிஃபை கொடுத்தீங்கன்னா இங்கே சக்ஸஸ் ஆயிரும். டேரெக்டாக குரோமுக்கு போகும், அங்கேயே சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் இந்த இது வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஆப்பில் போயிட்டு உங்களுடைய யூசர் நேம் அல்லட்டி மெயில் ஐடி இந்த ரெண்டுத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஓடிபி லாகினும் பண்ணிக்கலாம். அதாவது ஓடிபிங்கிறது உங்களுடைய என்ன ஃபோன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த ஃபோன் நம்பரை கீழே ஓடிபி ஆப்ஷன் இருக்கும். அந்த ஓடிபி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனுக்கு உடனே ஒரு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இமெயிலை சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொரு டைம் லாகின் பண்ணும்போது இந்த மெயிலாம் கேட்காது. ஃபஸ்ட்டு டைம் ஒரே ஒரு தடவை உங்களுடைய அக்கௌண்ட்டை உங்களுடைய மெயில் ஐடி ஒரு டைம் நீங்கள் லாகின் பண்ணி வரும்போது ஃபஸ்ட்டு டைம் இதை கேட்கும். அதில் நீங்கள் இந்த வெரிஃபை நோ கொடுத்துட்டீங்கன்னா அதோட அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம்லாம் உங்களுக்கு அது ஆப்புக்குள்ளே போகும்போது கேட்காது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கண்டினியூவாக. இது வந்து இமெயில் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக தான். ஏன்னா தப்பான மெயில் யாராவது போட்டுருவாங்க, அது ஓப்பன் ஆகாது. ஸோ அது மாதிரி இந்த டம்மி மெயில் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு சேஃப்டிக்காக பண்ணுறது தான். இது உங்களோட சேஃப்டிக்காகவும் பண்ணுறது. ஸோ அதனால் நீங்கள் போயிட்டு இமெயிலில் போயிட்டு அங்கே அந்த வெரிஃபை நோவை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கூகுளில் கனெக்ட் ஆகி இந்த மெசேஜ் வந்துடும். இமெயில் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல். உங்கள் மெயில் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். முடிஞ்சிருச்சு. டேரெக்டாக நீங்கள் திரும்ப ஆப்புக்கு வாங்க, உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களோட ஃபோன் நம்பரை கீழே லாகின் யூஸ் ஓடிபின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ரிஜிஸ்டர் நம்பர் என்ன கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பர் தான் கொடுக்கணும். நீங்கள் லாகின் இந்த ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கல்ல, அந்த ஃபோனை ஓடிபி லாகின் கொடுங்க, அந்த நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக லாகின் பண்ணி போயிடலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அது நம்ம ஆப்போடைய ஃப்ரண்ட் பேஜ். உங்களுடைய பேர் இங்கே இருக்கும், ஹாய் இன்புட் உங்கள் பேர் இருக்கும். இது வந்து நம்முடைய ஒரு கோட்ஸ், நெவர் கிவ் அப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் சக்ஸஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? சக்ஸஸ் அடைகிறதை விட, அதாவது வெற்றி அடைவதை விட வெற்றி அடையும் வரை விடாமுயற்சி தொடர்வதே சிறந்த வெற்றி அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதாவது சக்ஸஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட நெவர் கிவ் அப் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம எந்த அளவுக்கு வெற்றி அடையணும் ஓடுறோமோ அதே அளவுக்கு அந்த வெற்றியை விட அதை அடையும் வரை நம்ம என்ன பண்ணணும், அதை விட்டுறாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். நெவர் கிவ் அப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் சக்ஸஸ். சக்ஸஸை விட நெவர் கிவ் அப் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் நம்மளோட ஹோம் பேஜ். இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் போட்டு வந்துடும். இப்போதைக்கு நம்ம ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிட்டோம். சரியா? இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. பகத்சிங் அவர்களுடைய பதிவு, வரலாற்றின் வரலாறு பதிவு நம்ம யூடியூப்ல எடுப்போம்ல, அந்த வீடியோவை நம்ம ஆப் லான்ச் பண்ணுறதுனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவா பகத்சிங் அவர்களுடைய வீடியோவை போட்டு தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஃப்ரீ வீடியோ தான் இது, எல்லாருமே பார்க்கக்கூடியது. ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற நம்மளுடைய இந்த கிங்டம் பேட்ச் சொன்னோம்ல, அந்த பேட்ச் எல்லாமே ஆப்பில் தான் வரப்போகுது. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் இப்போதைக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு வீடியோவை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது யார் வேணாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் ஆப்பை உள்ளே வர எல்லாருமே உங்களால் இந்த வீடியோவை பார்க்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 டேக் இருக்கும். ஒன்று ஃப்ரீன்னு இருக்கும், ஒன்று ப்ரீமியம்னு இருக்கும். ப்ரீமியம் அப்படிங்கிறது நம்ம பெய்டு பேட்ச் போடுறோம்ல, அதெல்லாம் ப்ரீமியமில் வந்துடும். இப்போ நம்ம கிங்டம் பேட்ச் போட போகிறோம்ல, அது வந்து இந்த ப்ரீமியமில் தான் காட்டும். ஆனால் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா காட்டாது, நம்ம அதை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும். அந்த பேட்ச் சொன்னோன்னே வந்துடும். இப்போதைக்கு இந்த ஃப்ரீ அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பகத்சிங் அவர்களுடைய வீடியோ இருக்குது. நம்ம இப்போ தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் இந்த வீடியோ எடுக்கலை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பகத்சிங்கோட வீடியோ யூடியூப்லேயே வந்துடும். ஆனால் இப்போதைக்கு நம்ம ஆப் லான்ச் பண்ணுறதுனால அதில் ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோவாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வரலாற்றின் வரலாறு பதிவில் பகத்சிங் அவர்களுடைய வீடியோவை நம்ம லான்ச் பண்ணுறோம். சரியா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஹோம், பேட்சஸ், மை கோர்சஸ், டெஸ்ட்டு, செட்டிங், இந்த 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த ஹோம் அப்படிங்கிறது என்னங்கிறத நான் ஒரு பேசிக் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஹோம் அப்படிங்கிறது உங்களோட ஹோம் பேஜ். சரியா? அதாவது பேட்சஸ்லாம் என்னென்ன இருக்குது அதெல்லாம் காட்டுறதுக்கான ஒரு பேட்ச். அடுத்து பேட்சஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மகிட்ட என்ன பேட்சஸ் இருக்குது, இப்போதைக்கு எதுவும் இல்லை. இப்போதைக்கு ஒரே ஒரு இதை இந்த வீடியோ மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சஸை கிளிக் பண்ணால் இன்னும் சில நாட்கள் கழிச்சு அந்த கிங்டம் பேட்சோடைய இதை வந்து இங்கே தான் காட்டும் உங்களுக்கு. இதில் என்னென்ன பேட்ச் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. மை கோர்சஸ் அப்படிங்கிறது நீங்கள் எந்த கோர்ஸ் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் காட்டும். டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கோர்ஸில் சேர்றீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட டெஸ்ட் எல்லாமே இங்கே தான் எழுதுவீங்க. இந்த டெஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கோர்ஸுக்கான டெஸ்ட்டு நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். சரியா? ஸோ இது முழுக்க முழுக்க டெஸ்ட் மட்டும். இது செட்டிங். இதில் வந்து உங்களுடைய பேர், உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதில் வரும். சரியா? ஸோ அடுத்தது இதான் அதோடைய ப்ரொஃபைல். அந்த லாஸ்ட்டு இந்த செட்டிங்ஸுக்கு போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எடிட் ப்ரொஃபைல், சேஞ்ச் பாஸ்வேர்டு, இதெல்லாம் வரும். இதெல்லாம் ஒரு ஆப்ஷன். இது நம்முடைய ஹோம் பேஜ். நான் சொன்னேன்ல, ஃப்ரீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா பகத்சிங்கோட வீடியோ இப்போ இருக்குது, அவருடைய வீடியோ இப்போ இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்க்க முடியும். எல்லாரும் அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ப்ரீமியமை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு இப்படி தான் எம்டியாக இருக்கும்.
இந்த ப்ரீமியமை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது. சரிங்களா? ஏன்னா நம்ம இன்னும் ப்ரீமியம்னா பெய்டு பேட்ச் வந்து கிங்டம் பேட்ச் நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிற பேட்ச். அது வந்து இந்த மந்த் எண்டில் அப்டேட் பண்ணுவோம். நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். சரியா? அது வந்து ஒரு 6 மந்த் கோர்ஸ் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஒரு லாங்காக ஒரு கிளாஸு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 எக்ஸாமுக்குமே சேர்த்து அந்த கிளாஸ் நடக்கும். வித் பைலிங்கோல தான் அந்த கிளாஸ் இருக்க போகுது. அதனால தான் குரூப் 1க்கும் அதை சேர்க்கிறோம். அதாவது நிறைய அவுட் சோர்ஸோட ஒரு வகுப்பு நடக்கும். தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் 3மே ப்ராப்பராக கிளாஸ் நடக்கும். ஜிஎஸ்ல நீங்கள் குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுறதுக்கு தேவையான ஒரு சோர்ஸோட அந்த கிளாஸ் இருக்கும். வித் பைலிங்கோட தான் அந்த கிளாஸஸ் இருக்க போகுது. சரியா? ஸோ அதனால இந்த மந்த் எண்டுக்குள்ள அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அப்டேட் பண்ணுவோம். சரியா? பேட்ச் ஸ்டார்ட் ஆகுறது நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாமே இந்த மந்த் 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பேட்ச் முழுக்க முழுக்க நீங்கள் அடுத்த வருஷம் வரப்போகிற குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதில் எந்த எக்ஸாமை வேணாலும் நீங்கள் எழுத முடியும். அப்படி ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குற எக்ஸாம், அப்படி ஒரு கிளாஸாக தான் அது இருக்க போகுது. சரியா? ஸோ அதனால தான் பைலிங்குவல் நிறைய அவுட் சோர்சஸ் இருக்கும். ஏன்னா குரூப் 1 ஜிஎஸ் வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்றேன். அவுட் சோர்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்து, அதாவது நம்ம தமிழுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகமாக இருக்கட்டும், லட்சுமிகாந்தன் அவங்களுடைய புத்தகமாக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய தகவல்களை முக்கியமானதை கலெக்ட் பண்ணி ஒரு அவுட் சோர்ஸோட மெர்ஜ் பண்ணி தான் பள்ளி புத்தகத்தை மெர்ஜ் பண்ணி ஒரு வகுப்பாக அது இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு இதாக தான் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அடுத்த வருஷம் வரப்போகிற எல்லா தேர்வும் எழுதுறதுக்கு உபயோகமாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் எழுதலாம் இதை. சரியா? வீக்லி கிளாஸஸ், வீக்லி எண்டில் ஒரு டெஸ்ட்டு, அது மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த கிங்டம் பேட்ச் சீக்கிரமாக அப்டேட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ இப்போதைக்கு ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஜேஸ்வே டீச்சிங்னு போடுங்க, டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு சைனப்பில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் பண்ணோன்னே டேரெக்டாக உங்கள் மெயிலுக்கு போங்க. உங்களுக்கு ஒரு வெரிஃபை நவுன்னு ஒரு மெயில் வரும். அந்த வெரிஃபை நவ் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கூகுளுக்கு போய் வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டுனா டேரெக்டாக இந்த பக்கம் நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஃபோன் நம்பர் ஓடிபி வச்சு நீங்கள் போய்க்கோங்க. இல்லை யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் உள்ளே போய் நீங்கள் உள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். சரியா? இதான் நம்மளுடைய பேசிக். இப்போதைக்கு ஆண்ட்ராய்டுக்கு ஃபுல்லாக எடுக்கும். iOS ஆப்பிள் ஃபோனுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கும் வெப்புக்கு, அதாவது லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணுறோம்ல, இந்த ரெண்டுத்துக்கும் இன்னும் ஒரு மாதத்தில் அப்டேட் ஆகும். அது வந்து ஒரு நவம்பர் எண்டு இல்லாட்டி டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் அவங்களுக்கு அப்டேட் ஆகிடும். டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே அவங்களுக்கு கம்பல்சரி வந்துடும். சரியா? ஸோ இது எல்லாமே இதில் டீட்டெயில். வேறு ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னா நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. அட்மின்னு உங்களுக்கு தேவையான தகவலை பதிவு பண்ணுவோம். சரியா? ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இந்த நாளில் நம்மளுடைய ஆப்பை லான்ச் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ எல்லாரும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.